ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. மனிதன் ஏன் பிறந்தான்? ஏன் அறதறி வந்தது? ஏன் சாக வேண்டும்? இது எப்படி தடுப்பது என்று அறிந்த ஒரே ஆசான் ஆறுமுக பெருமான். முருகா என்றால் அவனுடைய ஆற்றல் கிடைக்கலாம். அப்போ என்ன செய்வார்? ஞானிகள் சொன்னார். அவர் தான் வந்து உண்மைன்னு சொன்னார். ஆனால் உலகத்திலே உயர்ந்த நூல் ஒன்று இருக்குது. உலகத்திலே உயர்ந்த நூல் ஒன்று இருக்குது. நான் பல்வேறு நூல் படிச்சிருக்கிறேன். திருமந்தம் படிச்சிருக்கேன், அருள்பா படிச்சிருக்கேன், எல்லாம் படிச்சிருக்கேன். ஆனால் ஜென்மத்தை கிடைத்த நூல் எதுன்னு கேட்டான். அது ஜீவகாருண்ய ஒழுக்கம் தான். இந்த உலகத்திலேயே சிறந்த நூல். எந்த ஞானிகளும் எழுதாத முடியும், எந்த ஞானிகளும் செய்யாத நூல் இருந்தால். அகத்தியர் எழுதி பார்த்தாரு, திருமணம் எழுதினார், எத்தனை பேர் எழுதி பார்த்தாங்க. அது போக பன்னீரார் எழுதியிருக்காரு. லட்சக்கணக்கான பாட்டு குமிச்சிருக்காங்க. ஆனால் ஜீவகாரியம் ஒழுக்கம் தான் ஒரு மனிதனை கடத்திட்டதுக்குரிய மார்க்கத்தை அப்படியே வகுத்து கொடுத்தாரு. இதாண்டா மார்க்கம் அப்படி சொல்லி வகுத்தது ஒரே நூல், ஒப்பற்ற நூல், உயர்ந்த நூல், உயர்ந்த நூல், மிக உயர்ந்த நூல் ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதை படிக்கிற மக்களுக்கு தெரியாது உண்மை என்னன்னு. எங்களுக்கு தெரியும் அது ஆற்றலுடைய தன்மை. இந்த உலகத்தையே ஈடுகட்ட முடியாது. அதில் அகத்தியர் எழுதியிருக்கார் 1,00,000 பாட்டு. வடமொழி எழுதியிருக்கார், தமிழ் மொழி எழுதியிருக்கார். நீ யார் யாருன்னு கேட்டேன். ராமலிங்க சாமியை. நான் ஆசான் அகத்தியன் ஆசைப்பட்டவன் தான். எனக்கு அவர் உணர்த்தினார், நூலை எழுதினார். ஜீவகாருண்யத்தை ஜீவகாருண்யத்து நூல், ஜீவகாருண்யம் என்ற நூலை எழுதுவதற்கு நவகோடி சித்தர் உறுதுணையானாங்க. அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூல் மனித வர்க்கத்துக்கு ஒரு வரப்பிரசாதமாகும். அவன் எந்த நாட்டுக்காரன் படித்தா சரி, அது வரப்பிரசாதம். அது